இனிமேட்டு ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃப்ரீயாக பார்க்க முடியாது. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரையும் ஜியோ சினிமாவையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சேர்ந்து ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ களம் இறங்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏற்கனவே நான் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருந்தேனே அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயப்படாதீங்க, உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நீங்கள் என்ன பிளான் ரீசார்ஜ் பண்ணீங்களோ, எது வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணீங்களோ அது வந்து கண்டினியூவாக ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால என்ன பிளான் வந்து இருக்குது கரண்ட்லி அப்படின்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மொபைலுக்கு ஒரு டிவைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு 99 ரூபா, ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 499 ரூபா பார்த்தீங்கன்னா வரும். ஹெச்டியில் 720pயில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும். அடுத்தது இன்னொரு பிளான் பார்த்தீங்கன்னா 149 ரூபா 3 மாதத்துக்கு, 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 899 ரூபா. 2 டிவைஸில் ஒரு டிவி அப்படி இல்லைனா ஒரு லேப்டாப் அப்படி இல்லைனா ஒரு மொபைல் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 2 டிவைஸ் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹெச்டியில் 1080pயில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, டால்பி ஆட்டம் வந்து கொடுக்குறாங்க, சவுண்ட் எஃபெக்ட்டு. அடுத்தது இன்னொரு பிளான் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம். ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகாது, அதாவது லைவ் ஆட்ஸ் ப்ளே ஆகும். லைவ் அந்த ஷோலேயே லைவாக ப்ளே ஆகிற ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும். மீதி எந்த ஒரு ஆட்ஸும் ப்ளே ஆகாது. 4 டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், டிவி, லேப்டாப், மொபைல். ஓகேங்களா, 3 மாதத்துக்கு 499 ரூபா, ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1499 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ நீங்கள் வந்து இனிமேட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஐபிஎல்லாக பார்க்க முடியாது. அட்லீஸ்ட்டு 3 மாதத்துக்கு நம்ம பிளான் போடுற மாதிரி தான், ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஓகேங்களா, ஜியோ சினிமா இனிமேட்டு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படின்ட்டு களம் இறங்கிட்டாங்க. ஓகேங்களா, இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.